வேல்சாமி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரிக்கப்படும். நகராவை பற்றி சிறப்பாக சொல்லியது. பொன்னாடை மூட்டை அவுக்கல நீங்க பேசும்போது, அதனாலதான் இப்போ கூப்பிடுறோம் வாங்க. இல்லை மறக்க இல்லை நீங்க வந்து அதாவது இந்த இதெல்லாம் முடிஞ்சு ரொட்டீனாக பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவரை வந்து கூப்பிட்டீங்க, அவர் பேசிட்டாரு. தலைவர் வாங்க. அண்ணே அனைவருக்கும் வணக்கம். போடுங்க. வந்து அப்பவே வந்து இயக்கத்தில் வந்து முன்னணியில் இருப்பார். எந்த அப்படிப்பட்ட நம்முடைய விருந்தினராக இருப்பார். காசோல அவரை ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. 58 போராட்டத்தில் தன்பதி வேட்டை எடு பிற்காட்டி கொடு, அந்த போராட்டத்தில் மத்திய சிறையில், மதுரை மத்திய சிறையில் நாங்கள்லாம் ஒரு வாரம் இருந்தோம். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்கோம் இல்லையா. அந்த காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 பேர் தான் டிசியாக போவாங்க, இல்லாட்டி ஒருத்தர் தான் டிசியாக போவாங்க. ஒரு வருஷத்தில் ஒருத்தருமே போக மாட்டாங்க. ஆனால் அந்த ஜோனல் டியூட்டி கொடுத்த பின்னாடி தான் நமக்கு வந்து இந்த டெப்டி கலெக்டர் வந்து இவ்வளோ பேர் வந்து நமக்கு போஸ்ட் கிடைச்சது. அதை நாங்கள் பாட்சாவும் நாங்கள்லாம், நானும் தண்டி சுரேன் பாட்சா எல்லாரும் ஜெயிலில் இருந்தவங்க. அந்த போர்டு இங்கே இருந்துச்சு, இப்போ அது இருக்கன்னு தெரியல. சரி, மிக்க மகிழ்ச்சி. தலைவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன். எங்கள் திருமங்கலம் வட்டக்கிளை தலைவர் பாஷா பற்றி சும்மா 2 வரி பேசிக்கிறேன். அவர் அதாவது சங்க தலைவர்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், யார் வீட்லையாச்சும் ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் இறந்துட்டாங்க பென்ஷனர் அப்படின்னா உடனே அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் டெத் சர்டிஃபிகேட்டு வரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவார். அவங்களுக்கு அந்த பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி எழுதியே அனுப்பிச்சி விட்டு ட்ரெஷரில் கிடைக்கலன்னா போய் பார்ப்பார். எது ஒன்றுனாலும் மற்றவங்களோட கஷ்டங்களை அவரோட கஷ்டமாக நினச்சி செயல்படுவார். காலையில் போய் பார்த்தோம்னா கூட்டிக்கிட்டு இருப்பாருங்க சங்கத்தை. அந்த கட்டடத்துக்கு ஒரு தலைவரும் கூட்டிக்கிட்டு இருப்பார். மற்ற தலைவர்லாம் எப்படி மற்ற சங்கத்தில் எப்படி செய்கிறாங்கன்னு தெரில. அந்த இடத்த கூட்டி சுத்தப்படுத்தி இன்றைக்கி அது எவ்வளோ பிரம்மாண்டமாக நல்லா இருக்குது, சுத்தமாக அருமையாக. அங்கே வந்து போய் அந்த சங்கத்தை யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிளைச்சங்கமா அருமையாக இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் பாட்சா என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவர் எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் அவங்களுக்கு முடியலை அப்படின்னா நேராக போய் தாசாட்டை போய் பார்ப்பார். ட்ரெஷரில் போய் நீ வந்து இந்த மாதிரி ஏன் அனுப்பாமல் இருக்க, அனுப்பலைன்னா வந்து உன்னை விஜிலன்ஸில் மாட்டுவேன். ஒருத்தன் ரொம்ப திமிழ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனை போய் அடுத்து என்னைட்டு நீ வந்து விஜிலன்ஸ் உள்ளே போயிடாத, ஒழுங்காக அதை அனுப்பிச்சி அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தான். எங்கேயாச்சும் லஞ்சம் வாங்கின பணத்தை கொடுத்துருப்பாங்களா, கொடுக்க வச்சார். அந்த மாதிரி ரிட்டையர் ஆனாலும் எல்லாத்துக்கும் எல்லா வித உதவியும் செஞ்சுக்கிட்டு வீட்டில் பிரச்சனைனாலும் பார்த்து கேட்டுக்கிட்டு நல்லா செய்கிறாரு. அதனால தான் அவர் தொடர்ந்து தலைவராக இருக்காரு, நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறிது அதாவது திருமங்கலம் கிளையை பற்றி சொன்னாங்க. சுப்பிரமணியம் சார் இப்போ சொன்னாங்க, விரிவாக சொன்னாங்க. திருமங்கலம் கட்டடத்தில் வந்து உள்ள நுழைகிற போது தடுக்கி விழுகிற மாதிரி இருந்துச்சான். தர பள்ளம் மேடு ஜம்ப் பண்ணி தான் போகணுங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. பாம்பு இருந்தது தெரியாது. அதை வந்து எப்படியாவது நம்ம ஆட்களில் கூட்டி அவங்கள்ட்ட வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஈவனாக லெவல் பண்ணி என்ன போட்டிருக்கீங்க, மொசைக் போட்டிருக்கீங்களா, டைல்ஸ் பதிச்சு அதுக்கு ஒரு விழா எடுத்தார். உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னா வீட்டில் சங்கத்தில் ஒரு விழா, அந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் விழா. அவ்வளோ பேரையும் அரவணைச்சு கொண்டு போகிறதுல திருமங்கலம் பாய் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கட்டடம் எல்லாரும் இப்போ அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் அவர் சொன்னார், எல்லாவர்கிட்டையும் சொன்னார். ஆர்பி உதயகுமார் அவர்களை சந்தித்தோம். என்னடா எல்லாரும் நடக்கலை, கட்டடத்தை நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இவர் சொல்லிட்டாரு, பக்கத்தில் பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் வருவது ஆட்டோமேட்டிக்காக இடிச்சிருவாங்க அப்படிங்கிறது சொன்னது.
அவங்க நோட்டீஸ் கொடுத்த பிறகு அதுவும் இருக்கத்தான் செய்யும் சார், அந்த மாதிரி ரொட்டீனாக நோட்டீஸ் கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னாங்க. அப்படி இல்லை, அந்த ஏஏ வந்து சொல்லிட்டார், சார் இதெல்லாம் முன்ன எலக்ட்ரிக் கனெக்ஷன்லாம் பிடுங்க போகிறோம் பார்த்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் ஸ்ரீதரன், அப்புறம் பழைய தலைவர் ராமலிங்கம், அதோட ஒரு லேடி வந்து மாதிரி இருந்தாங்களே அந்தம்மா, அவங்க நல்லம்மாள் எல்லாரும் தான் போய் முயற்சி பண்ணி ஆர்பி உதயகுமாரை பார்த்தா பரவாயில்ல, இவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொன்னதுனால அவர் மூலமாக தான் முயற்சி பண்ணி அவரெல்லாம் விரிவாக சொன்னார். அந்த வகையில் இந்த கட்டணம் இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா பெரும் பங்கு இவருக்கு தான் சொந்தம். ஆக அங்கே கட்டடத்தை சீர் செஞ்சவரை எல்லா விழாக்கையும் கொண்டாடினார். கட்டடத்துக்கு பெரிய உதவி செஞ்சவர் உதயகுமார் மூலமாக இவர் தான். அடுத்து வெள்ளி விழா 22/11 வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச் செயலாளரே அழைச்சார். அது தவிர மாநில செயலாளர் ட்ரெஷரர் PS மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், செயலாளர் பேர் ஏ மோகன், இவங்கெல்லாம் வருவாங்களா என்னட்டா, அவர் 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணவர், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவர். இவரோட கோரிக்கைக்கு 1 மாதமாக தொடர்ந்து வலியுறுத்தி நாங்கள் மீட்டிங் போகிறவங்களும் சொல்லுவார், சார் கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே வந்துட்டாங்க. 22/11 மிக சிறப்பாக நடத்தினார். திருமங்கலத்தில் ஒரு பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு என்ன பில்டிங் பாய், அது சிவலட்சுமி திருமண மண்டபத்தில் ரொம்ப அருமையாக நடத்தின பெரிய ஹால், அதில் அருமையானது. எதுக்கு பாய் நீங்கள் எப்போவுமே வழக்கமாக பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தானே பிடிப்பீங்க? இல்லை சார், எல்லோரும் மேலே மாடியிலிருந்து கீழே இறங்குறதுக்கும் கீழே இருந்து மேலே ஏறதுக்கும் யோசிக்கிறாங்க. இது வந்து ஒரே ஹால், மீட்டிங் முடிஞ்சோன்னே அப்படியே சாப்பிட்றதுக்கு நேராக போயிடலாம், அதுதான் சார் மெயினான பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையெல்லாம் அவர் சிறப்பாக செயல்படுத்தி அதில் வந்து வெள்ளி விழாவில் கலந்து விட்டுற எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பு பரிசெல்லாம் அளித்தார். எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து, சார் ஒரு நிமிஷம், ஃபேமிலியோடு கலந்துக்கிறேன்னு சொன்னார். எல்லாரும் குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட அவ்வளோ பேர் வர்றவங்க அதுக்கு அழைப்பதிலே போட்டுருவார், குடும்பத்தோட வருகை தரவும் அப்படின்னு போட்டுருவார். அந்த மாதிரி எத்தனை பாய் மொத்தம் சாப்பிட்டவங்க 260 பேர் சாப்பிட்ருக்காங்கன்னா பார்த்துங்க. எல்லாருக்கும் உணவு இருந்துச்சுங்க கடைசி வரைக்கும், இவருக்கும் தான் ஆச்சுங்களா. அடுத்தாப்புல 5/12 சொன்னார் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு ஆர்வய சங்கத்தில் அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் ஒரு ப்ரிலிமினரியாக எல்லாம் ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடியே எல்லாம் கம்யூனிகேஷன் பண்ண அனுப்பிச்சுட்டே இருந்தோம். எந்த செயல்பாடு என்ன எத்தனை பேர் வர போகிறாங்கன்னா கடைசி வரைக்கும் காவல்துறை நண்பர்கள் வந்து இந்த இடம் அப்படிங்கிற நிர்ணயம் பண்ணி சொல்லவே இல்லை. எல்லாரும் திருவள்ளுவர் சிலைக்கு போங்க சார், இவனுக்குள்ளெல்லாம் பண்ணக்கூடாது, கலெக்டரை சத்தம் போட்டுருவார், ஆச்சு வச்சு எடுத்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. திருமங்கலத்துலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்க வேனு, காரு, பஸ்ஸு எல்லாம் அன்பர்களெல்லாம் வந்து சேர்ந்த பிறகு இவங்களில் ஒருத்தர் ரீசெண்டாக வந்து தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்தவரான், பேர் என்ன, மோகன் ஒருத்தர். அவர் வந்தவர் ஃபோனில் கூப்பிட்டாரு, ஐஎஸ்காரங்களை கூப்பிட்டு, ஏப்பா எல்லாம் நம்ம வயசானவங்க தான், யார் என்ன ஒரு 1/2 மணி நேரம் கட்ட போகிறாங்க, கொடுங்கப்பா பெர்மிஷன் கொடுங்கப்பான்னு சொன்னோன்னே அவங்க டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு முன்னாடியே நீங்கள் பெர்மிட்டட் டு கண்டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஜிடேஷன் பண்ணிட்டாங்க. அதை வந்து மொத்தம் 53 பேர் கலந்துக்கிட்டாங்க. 26 பேர் இவர் கூட்டிகிட்டு வந்தார். மொத்தம் அவுட் ஆஃப் 53 இஸ் brought நியர்லி 26%. பார்த்துங்க எப்படிப்பட்ட மனிதர் என்பதை. 5 பேர் தானே போய் கூட ஒரு குட்டி போட்டுருச்சா, 6 பேர் லேடிஸ் இருந்தாங்க. அவ்வளோதான். ஆக அந்த வகையால் திருமங்கலம் கிளை வந்து ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பாக செஞ்சு அந்த 53 பேரில் 26 பேரை கூட்டு வந்ததுக்கு பெருமை சேர்த்து நம்ம சங்கத்தை வெற்றி விழா நல்ல நிலைமையில் கொண்டு சென்றிருக்கிறார் என்பதையும் சொல்லி அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் வேணும்னு ஒரு 5 நிமிஷத்தை வாங்கினது. அனைவருக்கும் சென்றிருக்கும் என்று நினைவு நேரம் ஆயிடுச்சு. அதனால் இறுதி நிறைவு செய்கிறார். நன்றி, வணக்கம். தீர்மானங்கள் ஒரு சார் செயலாளர் சார் வாங்க. 2023 முதலும் 1/1/2023 முதல் வழங்கப்பட வேண்டிய 4% அகவிலைப்படியை 1/4/2023 முதலும் வழங்கியதால் ஏற்பட்ட 13 மாதங்களுக்கான நிலுவையை அகவிலைப்படியை உடனே வழங்கிட அரசு வலியுறுத்தி வரும் மாநில மையத்தை தேவையான தீவிர முயற்சிகள் மூலம் அரசை மீண்டும் வலியுறுத்த இம்மாவட்ட பேரவை மீண்டும் கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றுகிறது. தீர்மானம் எண் 3, புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2022 படி ஓய்வூதியர்கள் சிகிச்சைக்காக செலவிடும் தொகையில் 75 கூட திரும்ப வழங்காத நிலையில் மாதாந்திரம் பிடித்த தொகையை மட்டும் ரூபாய் 350 497 உயர்த்தியிருக்கிறது. எனவே ஓய்வூதியர்கள் மருத்துவ செலவு செய்த தொகையில் தகுதியுள்ள தொகையை முழுவதையும் அவர்களுக்கு திரும்ப வழங்குமாறு காப்பீட்டு நிறுவனத்திற்கு
கடுமையான அறிவுரை கூறுவதுடன் இது தொடர்பாக அவ்வப்போது கூடுதலான நிதியை ஒதுக்கீடு செய்து விரைவில் ஓதியர்களுக்கு கிடைக்கச் செய்ய அரசை வலியுறுத்துமாறு மாநில மையத்தை இப்பேரவை கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றுகின்றது. நன்றி, வணக்கம். பேரன்பிற்குரியர் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக நடைபெற்று கொடுக்கக்கூடிய இந்த வருடாந்திர பேரவை கூட்டத்திலே தீர்மானங்களை வாசித்தல் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்மானம் எண் 4, மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மீது நடவடிக்கை விதித்து வந்த சரக்கு மற்றும் சேவை வரியை ஜிஎஸ்டி முற்றிலுமாக 22/9/2025 முதல் விலக்கிக் கொண்டபடியால் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு பிரீமியத் தொகையை வரும் ஜனவரி 26ஆம் வருடத்திலிருந்து ஜிஎஸ்டி தொகையை கழித்துவிட்டு எஞ்சிய தொகையை மற்றும் உதாரணம் ஓய்வூதியர்களுக்காக பிடித்த தொகை ரூபாய் 497 என்பதை மாற்றி 421 மட்டும் வாராந்திரம் பிடித்தம் செய்து வர மாநில அரசை மாநில மையம் மூலமாக வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் எண் 5, அரசு ஊழியர்களுக்கு இறப்பின் போது குடும்ப நலத்திற்காக ரூபாய் 5 லட்சம் வழங்குவது போல வழங்காவிட்டாலும் அதில் பாதியை, அதாவது ரூபாய் 2.5 லட்சத்தை குடும்ப நல நிதியாக ஓய்வூதியர்கள் இறப்பிற்கும் வழங்க வேண்டும் என அரசை தொடர்ந்து வலியுறுத்தி மாநில மையத்தை இம்மாவட்ட மையம் கேட்டுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுகின்றது. தீர்மானம் எண் 6, ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ படியை நடுவண் அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்குவது போல ரூபாய் 1000 உயர்த்தி தர மாநில அரசை வலியுறுத்துவது மாநிலத்து மையத்தை மாவட்ட பேரவை கேட்டுக்கொண்டு அவ்வாறு தீர்மானம் இயற்றுகின்றது. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சங்கம் சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் மதுரை மாவட்ட 12வது ஆண்டு பேரவையில் கலந்து கொண்டு அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதுரை மாவட்ட தலைவர் திரு எஸ். பூக்கியா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த மாவட்ட பேரவையை வாழ்த்த வந்துள்ள நமது அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று 12வது ஆண்டு பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் 7வது தீர்மானமாக குடும்ப நல நிதியாக மதுரை மாவட்ட உறுப்பினர்கள் இறக்கும் நேர்வுகளின் போது ஏற்கனவே சங்கத்தால் அவர்களுக்கு வழங்கி வந்த குடும்ப நல நிதி ரூபாய் 5000-ஐ 1/1/2024 முதல் 10,000-ஆக உயர்த்தி வழங்கி வருவதை இம்மாவட்ட பேரவை வரவேற்பதுடன், அதற்கு வித்திட்டு தனது சொந்த தனி மனித அன்பளிப்பாக ரூபாய் 50,000 என்ற பெரும் தொகையை வழங்கிய வள்ளல் பெரும்பாலாம் மூத்த உறுப்பினர் திரு என். கண்ணன் அவர்களுக்கு இப்பேரவை மீண்டும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் இப்பங்களிப்பை இன்னும் நிறைவேற்றாத உறுப்பினர்களை உடனடியாக நிறைவேற்றி திட்டம் செம்மையாக செயல்பட உதவுமாறும் இப்பேரவை கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றுகிறது. தீர்மானம் எண் 8, ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த மாநில தலைமை மூலம் அரசினை வலியுறுத்த இம்மாவட்ட பேரவை தீர்மானம் இயற்றுகிறது. தீர்மானம் எண் 9, இன்று இப்பேரவையில் வாசிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அவர்களின் 2024-25 ஆண்டறிக்கை மற்றும் மாவட்ட பொருளாளர் அவர்களின் 2024-25 வரவு செலவு அறிக்கையை அப்படியே ஏற்பதாக அனைவரின் கரவொலி மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் எண் 10. இன்றைய மதுரை மாவட்ட 12வது ஆண்டு பேரவையில் நமது அழைப்பினை ஏற்று வந்து கலந்து வாழ்த்தி சிறப்பித்த டசோராவின் முகவை மாவட்ட தலைவர் திரு எம் விவேகானந்தம், சிவகங்கை மாவட்ட தலைவர் திரு பி வீரபாண்டியன், விருதுநகர் மாவட்ட பொருளாளர் திரு எம் ஜீவராஜ், தேனி மாவட்ட தலைவர் திரு ஆர் முத்தையன், மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் திரு கே மஹபூப் பாஷா ஆகிய அனைவருக்கும் மதுரை மாவட்ட மையம் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தீர்மானம் ஏற்றலாகிறது. தீர்மானம் எண் 11. இந்த 12வது ஆண்டு பேரவை சீரும் சிறப்புமாக நடைபெற பொருளுதவி, உடல் உழைப்பு, ஒத்துழைப்பு நல்கி வெற்றிகரமாக்கிய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாவட்ட மையம் நன்றி தெரிவித்து தீர்மானம் ஏற்றுகிறது. நன்றி. தீர்மானங்களையும் ஏகமனதாக ஏற்கும்படியாக உங்களுடைய கரவொலியை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காகத்தான் தனித்தனியாக கேட்கல. சரி, அடுத்தபடியாக நன்றி உரைக்கு முன்னால் உங்களுக்கு சாப்பாடு நம்ம மீனாட்சி பவனில் ரெடியாக இருக்குது. அங்கே உங்களுக்கு டோக்கன் வழங்கப்படும். அந்த டோக்கனை வாங்கிட்டு 22 பேர் தான் உட்காரலாம். ஸோ 22 பேர் உட்கார்ற மாதிரி நீங்கள் ஏசி ஹாலில், அதனால தான் 22 பேர் தான் உட்காரலாம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அதனால் கொஞ்சம் முதியவர்கள், இதில் இப்போ இந்த சுகர் பேஷண்ட்ஸு, அவங்களுக்கு இடம் கொடுத்து முதல்ல போய் உட்கார்ந்து சாப்பாடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். மிகச்சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு இருக்கிறது. அதனால் நீங்கள் அனைவரும் அறுசுவை உணவை அறிந்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டோக்கன் கொடுத்துடலாம். உங்களுக்கு சேர்த்து தானே வாங்கியிருக்கோம். நன்றி நவில்லல். இது அவங்க எங்க மெட்டில்டா அவர்களை பற்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இப்போதான் ஒரு பெரிய கல்யாணத்தை நடத்தி முடிச்சு அவங்க என்னத்தை இதெல்லாம் நிறைவேற்றிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற ஆள்கிட்ட சொன்ன, அதெல்லாம் வேண்டாம் சார், நானே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பெருமானம் உள்ள இந்த பழங்கள், தட்டுகள், இந்த மேஜ விரிப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டாக இது பண்ணுவாங்க. எவ்வரி மாவட்ட பேரவையிலையும் அவங்க தான் செய்கிறாங்க. அவங்க சொந்த கை பணத்தை இந்த மாதிரி நம்ம சங்கத்திற்காக செய்கிறார்கள். அதனால தான் நம்ம சங்கம் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. அவர்களை நன்றி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி பண்ணா தான் நல்லா இருக்கும். நன்றி உரைக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்தல். மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட போட்டு ஆமாம் பார்த்து கால லேசா வாங்க. நமது மாவட்ட தலைவர் அவர்களுக்கு இருங்க, ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். அடுத்தது மாவட்ட துணைத் தலைவர் திரு ராஜா மதிவாணன் அவர்கள் கொடுத்துட்டு வரீங்களா? வாங்க. அடுத்து மாவட்ட செயலாளர் திரு வி வேலாயுதம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு எங்கள் மாவட்ட செயலாளரை பற்றி சிறப்பாக சொல்லணும். இந்த வயசுலையும் கூட சின்ன பிள்ளை மாதிரி சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாரு. இப்போது நான் நேற்றா முந்தா நாள் தான் வந்தேன் அங்கேருந்து. எதிலிருந்து? உடுமலைப்பேட்டையிலேருந்து. இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நேற்றும் முந்தா நாள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சோம். இருந்தாலும் கூட
அந்த வேலையெல்லாம் மிகச்சிறப்பாக ஏதோ தன்னுடைய வீட்டு கல்யாணத்துக்கு செய்கிறது மாதிரி அவ்வளவு சுறுசுறுப்பாக செஞ்சார். ஸோ அவருக்கு அவரை கௌரவிப்பது நம்முடைய கடமை என்ற விதத்தில் இந்த டாசோரா மதுரை மாவட்ட கிளை அவரை கௌரவிக்கிறது. நன்றி ஐயா. நீங்களே வைங்க. அதுக்கு அடுத்து கூப்பிடுங்க. அதான் மாவட்ட துணைத் தலைவர் திரு ராஜா மதிவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஆமாம், வாங்க. மதுரை மாவட்ட ROA துணைத் தலைவர் அவர்கள் இப்போது ராஜா மதிவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துக்கிறார். நன்றி. அடுத்தது மாவட்ட பொருளாளர் திரு கணேச ஜெகதீஷ். ஆமாம், அவர் அங்கே போயிட்டார், ஹோட்டலுக்கு போயிட்டார். அடுத்தது அவர் நம்ம மாவட்ட இணை செயலாளர் திருமதி ஈவலின் மெட்டில்டா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. வாங்க வாங்கம்மா. என்ன கலர் வேணும்? இதுவா இல்லை, உங்கள் விருப்பத்தை சொல்லுங்க. திரும்பிடுங்க. முடிஞ்சு பொருளாளருக்கு போடணும். அடுத்தது நம்ம முன்னாள் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் தற்போது நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருந்து பெருமையுடன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த திரு முன்னாள் முகவை மாவட்ட செயலாளர் திரு முனிசாமி அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை பொருத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேற யாரும்? அவ்வளோதானே. திரும்புங்க, திரும்புங்க. சூப்பர். வாங்க. ஸோ நன்றி அறிதல். நம்முடைய மாவட்ட இணை செயலாளர் திருமதி மெட்டில்டா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் மதுரை மாவட்ட முப்பெரு விழாவையும் மற்றும் 12ஆம் ஆண்டு பேரவை கூட்டத்தையும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த நமது மாநில மற்றும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும், உதவி தலைவர் அவர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும், நமது சங்க உறுப்பினர் அனைவருக்கும், பிற மாவட்ட தலைவர்கள் அவர்களுக்கும், நமது தலைவர் RAO தலைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எனது மகளின் திருமண விழாவுக்கு எனது அன்பான அழைப்பினை ஏற்று திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சங்க உறுப்பினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலருக்கு என்னால் அழைப்பு கொடுக்க முடியாமல் போய்விட்டது, அதற்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் தனி ஆளாக செயல்பட்டதால் என்னால் எடுத்து செய்ய முடியாமல் போய்விட்டது. அனைவருக்கும் எனது நன்றியையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க. ஜனாதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்ட திராவிட உத்கல வங்கா, விந்தய மாயில ஜமுனா கங்கா, உச்சல ஜல டிஜரங்கா, தப சுப நாமே தியாஹே, தப சுப ஆசிஷ மாயே, தியாஹே தப ஜய ஹாதா, जनगण मंगल नायक गे भारत भाग्य विधाता, जय गे जय गे जय हे जय 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 हे।